أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد آله وصحبه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, and welcome to the 71st session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல ஒரு நினைவு ஊட்டுதல் முதல்ல எனக்கு, அப்புறம் உங்களுக்கு. நம்ம கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட புனித பேரை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவும் மனசுக்குள்ளே கூறுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷால்லா அது சொல்லி வருவோம். அப்புறம் செஷன் போயிட்டு இருக்கும்போது உங்கள் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வரக்கத்தான் இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கும். அண்ட் யூடியூப்பில் கேட்குற மக்கள் காமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா இன்ஷால்லா அதுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்கிறோம். இப்போ நம்ம போன செஷன் ரீகேப்பை பார்ப்போம். நம்ம போன செஷனில் அத்தியாயம் 70 சாப்டர் 70 ஹூம் லவ்ஸ் தவ் மோஸ்ட் அப்படிங்கிற சாப்டரை பார்த்தோம். ஸோ அது இந்த சாப்டர் மெயினாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் ரொம்ப நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பத்தோட விஷயங்கள், ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருந்துச்சு. மெயினாக ஐஷா நாயகியோட தரப்புலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பார்த்தாங்க, அண்ட் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பத்தோட ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதில் முதல்ல ஜாஃபர் அலித்தரனும் அபிசினியாலேருந்து ரிட்டர்ன் வராங்க. அது அவங்க கூட உம்மு ஹபீபா அலித்தரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களும் ஒன்றா இந்த ஹைபர் போர் முடிஞ்சானே வராங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைபரில் சஃபியா அலித்தரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிருந்தாங்களே. ஸோ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக உம்மு ஹபீபா அலித்தரன் 2 மாதமாச்சு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிச்சு. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. பட் சஃபியா அலித்தரன் வரது யாருமே எதிர்பார்க்கல. வந்ததுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா, அந்த மனைவிகளுக்கு நடுவில் ஒரு லைட்டாக அந்த ஜெலசி அந்த விஷயங்கள்லாம் வரும்ல, பொறாமை வரும். லைட்டாக ஒரு ஸ்மால் ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்மால் லைட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ல. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் முதல் காலத்தில் சஃபியா அலித்தரன் வந்த புதுசில் எல்லோரும் அவங்கள கிண்டல் அடிக்கிறது, நீ அந்த யூதர் தானே, நீ அது தானே இது அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறது. அவங்க கொஞ்சம் அழுகுறாங்க. பட் ஒரு பாயிண்ட் கழிச்சு என்னாச்சு, கொஞ்சம் வாரங்கள் போனதுக்கப்புறம் சஃபியா அலித்தரனும் இவங்களோட அந்த உம்மஹாத்துல் மோமின் இருக்காங்களே, நம்மளோட தாய்கள் இருக்காங்களே, அவங்களோட ஒன்று ஐக்கியமாகி ஒரு டீமாக இந்த மாதிரி ஆயிடுறாங்க. அதை தாண்டி ஐஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இன்ட்ராக்ஷன்ஸ், சின்ன இன்ட்ராக்ஷன்ஸு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படும் போது, ஐஷா நாயகி கோவப்படும் போது அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெரியும்னு சொல்கிறது, அவங்க லைட்டாக பேசிகிட்டு இருக்குது. அப்புறம் ஐஷா நாயகி மெயினாக அவங்க பிற்காலத்தை சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி அவங்க இருக்கிற எல்லா மனைவிகள்லேயும் அதிகமாக அவங்களுக்கு பொறாமை வந்தது ஹதீஜா நாயகி மேலே தான் சொல்லிட்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த இதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஹதீஜா நாயகி ஆல்ரெடி மௌத்தான மனைவியாக இருந்தாலும் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசித்தது இவங்களுக்கும் அது ஃபீல் ஆகிட்டு அது ஒன்று இருந்துச்சு. அது தாண்டி ஒரு மெயின் விஷயம் என்னதுன்னா, மதீனாவில் சஹாபாக்களுக்கும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, மனைவிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் அவங்களுக்குள்ளதே கூட நெருக்கம்னா அவங்க கூட நேசித்த மனைவி, கூட லவ் பண்ண மனைவி ஐஷா நாயகியாக தான் இருந்தாங்க. தட் டஸ் நாட் மீன் மற்ற மனைவி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அப்படி இல்லை. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு இவங்களுக்கு கூட லவ் பண்ணுறேன்னா அது ஐஷா நாயகியாக இருந்தாங்க. இது சஹாபாக்கெலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொதுவாக கிஃப்ட்ஸ்லாம் என்ன அவங்க வீட்டில் ஐஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது ரசூல் இருக்கும்போது அப்போ தான் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்தனே மனைவிகள்லாம் இல்லை நீங்கள் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஒரு முன்ன பின்ன வாக்குவாதம் கடைசியில் என்ன தெரிய வந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிகளை ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க. ஹவு அதர்ஸ் ட்ரீட் அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸோ பேசிக்காக நம்ம போன செஷனில் அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வே ஆஃப் ட்ரீட்டிங் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் அவங்க மனைவிகள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி அவங்க மனைவிகளை நடத்துனாங்க, அது அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம நிறைய படித்தோம். ஸோ இன்ஷால்லா என்ன பண்ணோம், இன்னையோட செஷனும் போன செஷனில் ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு போவோம் இன்ஷால்லா. ஆக்சுவலி இன்னும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறேன். போன செஷனில் நம்ம ஜாஃபர் அலித்தரனும் அபிசினியாலேருந்து ரிட்டர்ன் வந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அது கரெக்டாக அவங்க ரிட்டர்ன் வந்தது ஹைபர் போர் முடிஞ்ச நேரத்துலன்ட்டு. அண்ட் சஃபியா அலித்தரனும் அவங்க ஒரு கணக்கு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வரும்போது அவங்களுக்கு 10 வயசாக இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு 17 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கணக்குப்படி இப்போ சஃபியா அலித்தரன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஹைபர் போர் நடக்கிறது நம்ம காமன் கேலண்டரில், இந்த கிரிகோரியன் கேலண்டரில் 629 AD நடக்குது. பட் இந்த இடத்துல இன்னொரு கீ பாயிண்ட்டு போட்டுருச்சு போன செஷனில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் அலித்தரனை 13 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்கன்ட்டு. நம்ம புக்கோட டைம்லைனே பார்த்தோம்னா ஜாஃபர் அலித்தரன் அவங்க இதுக்கு போகும்போது அபிசினியாவுக்கு போகும்போது 613 AD அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேல்குலேஷனில் வந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரிட்டர்ன் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டீட்டெயில் தெரியல. பட் இதில் ஒரு மெயின் பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
இந்த ஆல் ஆஃப் தீஸ் டேஸ் நம்ம காட்டுறோம்ல, அது எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அந்த சஹாபாக்களே கொடுத்துட்டாங்கன்னா அது நம்மளுக்கு கிளியராக போயிடும். பட் அதுவுமே பண்ணும்போது வேறு ஒரு இன்சிடென்ட்டு இந்த இன்சிடென்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது சில டைம் என்ன ஆகுது, முன்ன பின்ன மாறதான் செய்யுது. இது நம்ம பல வாட்டி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோலாம் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணல. மேபி வந்து அது இதில் இந்த ரோமன் சைடில் இந்த கிறிஸ்டியன் சைட் ஆஃப் த வேர்ல்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர்த்து, எஸ்பெஷலி இந்த முஸ்லீம்ஸ் இந்த அரேபியா பகுதியிலாம் அப்போ அந்த கேலண்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பழக்கமாக இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் டேட்ஸ்லாம் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு 7-8 இயர்ஸ் பேக் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் நான் கேட்குறேன், இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஏதோ ஒரு 2010-2011 நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 2010 ஜான்லேயோ ஃபெப்லேயோ இல்லை ஜான் டு ஜூன்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேக தான். ஸோ நம்ம வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தையே வந்து நம்ம வேக ஒரு ஆல்மோஸ்ட் 6 months to 1 year டைம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, இந்த மாதிரி நிறைய நரேஷன்ஸ் வரும்போது இன்சிடென்ட்ஸ் மாறாது. அந்த இடத்துல வந்து சஹாபாக்கள் அவங்களோட மெமரியை நம்ம டவுட் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்சிடெண்ட் அவங்க சொல்கிறாங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன நினப்புச்சு அது நினப்பு இருக்கும். பட் இவங்க டேட்டை கால்குலேட் பண்ணலை. இதே அவங்க கணக்கு பண்ணி எழுதி வச்சுருந்தாங்கன்னா மேபி அதை நடப்பு வச்சுருக்கலாமே தவிர, யூஸ்வலாக டேட்ஸ் வந்து பாஸ்ட்லேருந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டேட்ஸ் எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்காது. அதனால் பொதுவாக நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு டேட்ஸ்லாம் ஏதாவது சொல்கிறோம்னா கூட அது வந்து எப்போவுமே வந்து ஒரு புக்கில் இப்படி போட்டிருக்கலாம், இன்னொரு புக்கில் வேறு மாதிரி போட்டிருக்கலாம். டேட்ஸு, இந்த நம்பர்ஸு, எண்ணிக்கை, ஆட்களோட எண்ணிக்கை எப்போயுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வச்சுக்கிறது, ஒரு டாலரன்ஸ் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது தான். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்ட்னா, இப்போ நம்ம இஸ்லாமில் வந்து ஹிஜ்ரி கேலண்டர் வந்து இந்த மூன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம மூணை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் யூஸ்வலாக இந்த கிரெகோரியன் வந்து சன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த லூனார் கேலண்டர் மூன் கேலண்டர் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 10 or 11 days எப்போவுமே அஹெடாக வந்துக்கிட்டே இருக்கும். மீனிங் இப்போ 2024 இருக்கிறோம். லெட்ஸ் சே ஒரு மாதம் ரமதான் ஒரு மந்த் எடுத்துக்கிறோமே. ரமதான் வந்து லெட்ஸ் சே இட் ஸ்டார்டட் இன் ரமதான் 1 வந்து ஸ்டார்டட் இன் லெட்ஸ் சே April 1. ஒரு சும்மா ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். April 1 ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து ரமதான் 1 வில் ஸ்டார்ட் ஆன் May 20th or 21st. அது 11 days or 10 days பேக்கில் போகும். ஸோ இந்த கணக்கில் பார்த்தா 365 daysனால் எவ்ரி 12 or 13 years வந்து எவ்ரி 12 years வந்து த முஸ்லீம் கேலண்டர் வில் பி அஹெட் பை 1 whole year. ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ணல, பட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கணக்கில் இருக்கிறனால சில டைம் என்ன 629 இருக்கும், 630 நம்மளுக்கு புரிய வரும். முஸ்லீம்ஸ் அவங்க கேல்குலேஷனில் வேறு மாதிரி 1 yearனால் வேறு மாதிரி அவங்க கணக்கு பண்ணுவாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் 1 yearன்னு சொல்கிறதும் இன் கிரிகோரியன் கேலண்டர் இட் இஸ் டெக்னிக்கலி 355 days தான். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அவங்க 2 வருஷம் அவங்க 12 வருஷம் பாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் கிரிகோரியன் கேலண்டர் 13 வருஷம் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் இருக்கிறனால இந்த டேட்ஸை எப்போவுமே ஒரு டேக் இட் வித் கிரெயின் ஆஃப் சால்ட். அண்ட் ஆஸ் வி ஹவ் டோல்ட் மெனி டைம்ஸ், எப்போ நடந்துச்சுங்கிறது முக்கியத்தை விட என்ன நடந்துச்சுங்கிறது தான் கூட முக்கியம். அதுதான் நம்ம லேர்ன் பண்ண வருது. ஸோ இன்ஷால்லா வந்து இது எப்பவுமே பாயிண்டில் வச்சுக்கிட்டு நான் லெட்ஸ் கோ டு தி செஷன் இன்ஷால்லா. Chapter 71 After Khaybar. The campaign of Khaybar was followed by 6 relatively small expeditions, 2 of which under Umar and Abu Bakr respectively were against hostile clans of the tribe of Hawazin, whose territory blocked the main approach to the Yemen. The others were to the east and north against clans of Ghatafan. 2 of these were against the Bani Murra, whose territory adjoined the oasis of Fadak, which now belonged to the Prophet. Reduced to being his tenants, the Jews of Fadak required protection against the Bedouin, but the strength of these marauders were underestimated in Medina, so that only 30 men were sent on the first expedition, and they were nearly all killed. The Prophet immediately sent out a second force of 200, and the enemy was put to flight with considerable loss of life. There were also some captives taken, as well as camel and sheep. The 17-year-old Usamah was allowed to take part in this expedition. He had been with the army behind the trench, but this was his first campaign in the fullest sense. During the encounter, a man of Murra mocked at him on account of his youth. He soon had reason to regret it. Already bent on showing his mettle, Usamah was now goaded to fury and pursued the man far into the desert, despite the orders given before the battle that they should keep together. He finally caught up with him and wounded him, whereupon the Murrite shouted, "La ilaha illallah, there is no God but God,"
But despite this testification of Islam, Usamah dealt him the death blow. The commander of the expedition was Ghalib ibn al-Abdullah, and one of his first thoughts after the battle was, "Where is Usamah?" He and every other man in the army knew of the Prophet's great love for the son of Zayd, and despite the victory, it was to an exceedingly troubled camp that Usamah returned, 1 hour after nightfall. Ghalib sternly rated him. "I went after a man who was scoffing me," said the youth, "and when I had come up with him and had fleshed him, he said, 'La ilaha illallah.' Whereupon thou didst sheath thy sword," said Ghalib. "Nay," said Usamah, "not until I had made him drink the draught of death." At that the whole camp thundered abuse, and he buried his head in his hands, overcome with shame. Nor could he bring himself to eat any food during the march home. There had been a revelation which the older men well knew in connection with 1 or 2 cases where a believer had been about to kill a disbeliever who had then professed Islam, and exasperated at the idea of losing the spoils of armor and weapons which he had thought were his, the victor said, "Thou art not a believer," and killed him. In Usamah's case, the motive had been honor, not spoils, but the principle was the same. The revealed verse was, A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. "O you who believe, when you fight in the way of God, discriminate, nor say unto him who proffereth you peace, Thou art not a believer, seeking the gains of this lower life, for with God are spoils in plenty. Thus were you wont to be aforetime, but God has sent down his grace upon you. Therefore discriminate. Verily, God is informed of what you do." As soon as they reached Medina, Usamah went to the Prophet, who fondly embraced him. Then he said, "Now tell me of thy campaign." So Usamah told him all that had happened since they had set out, and when he reached the point where he had killed the man, the Prophet said, "Did thou, O Usamah, slay him when he had said La ilaha illallah?" "O Messenger of God," he answered, "he did but say it to escape from being slain." "And so," said the Prophet, "thou didst split open his heart to know if he spake the truth or if he lied." "Never again will I slay any man who said La ilaha illallah," said Usamah. And he would say afterwards, "I wish that I had only entered Islam on that day," for the Prophet had affirmed that the entry into the religion effaces the guilt of all past sins. இப்போ நம்ம பார்க்க போகிறது 71வது அத்தியாயம், சாப்டர் ஆஃப்டர் ஹைபர்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அந்த ஹைபர் போர் முடிஞ்சு அதோட பின் விளைவுகள்னு இல்லை, பட் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி ஹுதைபியாவோட பின் விளைவுகள் தான் இது எல்லாமே. ஸோ ஹைபர் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஹைபர்லேருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிய வந்துச்சுல, சில ஊர்கள்லாம் வந்து இப்போ இஸ்லாமோட கண்ட்ரோலில் வந்துட்டுருக்குது. இப்போ இஸ்லாம் வளர்ந்துட்டுருக்குதுல்ல, இப்போ அதில் நடக்கிற சில விஷயங்கள் தான் பார்க்குறோம். இப்போ ஹைபர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு 6 சரியா நடக்குது. அகெயின் உங்களுக்கு மறந்தவங்களுக்கு சரியா ஹஸ்வான் நம்ம 2 எக்ஸ்பெடிஷன் சொல்லுவோம். சரியானா ஸ்மால் எக்ஸ்பெடிஷன் சொல்கிறது, எதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துக்கிறாம சஹாபாக்கள் மட்டும் போகிறாங்களோ அதை சரியான்னு சொல்லுவோம். கஸ்வானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கலந்துக்கிட்டு போன போர்களில் அதை கஸ்வான்னு சொல்கிறது. ஸோ இதில் தெரிய வந்து ஒரு 6 சரியாக நடக்குது போல். அதில் வந்து 2 வந்து உமர் ரலியல்லாஹு ஒன்று நடத்துகிறாங்க, ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு நடத்துகிறாங்க. இவங்க 2 பேர் நடத்துகிற சரியாக எதுனா, யமன் கீழே இருக்குதுல்ல, ஸோ மக்கா நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே மதீனா இருக்குது, கீழே யமன் இருக்குதுன்னா, இந்த மதீனா யமனுக்கு போகிற வழியில் ஹவாஸின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தினர் இருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா பயங்கர எதிர்ப்பு, இவங்களும் எதிர்ப்பு தான். இப்போ குறைஷோட பிரச்சனை சால்வ் ஆகிட்டாலும் இப்போ மற்ற எனிமீஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து மெயினாக என்னென்னா யமனுக்குள்ளேயும் போக விட மாட்டேங்கிறாங்க. அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவு அந்த வெளிச்சங்களில் அந்த 3 மின்னல் வெட்டினதில் யமனோட நாட்டிலையும் வந்து தெரிய வந்துச்சுல, ஸோ அங்கேயும் பரப்பணும். ஸோ அந்த ஹவாஸின் கூட்டத்தினோட போரிடுறாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் என்னென்னா வந்து இந்த பனி ஹத்தஃபான். ஸோ பனி ஹத்தஃபான் எங்கே இருந்துச்சு, மதீனாக்கு நார்த் ஈஸ்டில் இருந்துச்சு. அந்த குரூப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துக்கோங்க, அஷ்ஜா முர்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அதுக்குள்ளேயே சப் ட்ரைப்ஸ் இருந்துச்சுல. அதில் இந்த முர்ராங்கிற ஒரு ட்ரைப் வந்து இப்போ ஃபதக் பக்கத்தில் இருக்குது. இந்த ஃபதக் இப்போ கரண்ட்டாக என்னது, இட் இஸ் அ காலனி ஆஃப் இஸ்லாம். கரெக்டாக இஸ்லாமோட ஒன் ஆஃப் த டெரிட்டரியாக போயிடுச்சு. ஏன்னா அந்த ஹைபருக்கு அப்புறம் ஃபதக் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ என்னாச்சுன்னா, இந்த ஃபதக் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற யூதர்களை வந்து இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற மற்ற ஊர்லாம் டு அட்டாக் இஸ்லாம்
ஃபதக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மெயினாக யாருன்னா இந்த கத்தஃபான் ஆட்கள். அண்ட் இந்த கத்தஃபானில் இந்த பனி முர்ரான்னு சொல்லிட்டு அந்த ட்ரைப் இருந்துச்சுல, இந்த முர்ரா ட்ரைபும் ஃபதக்கும் ரொம்ப பக்கத்து ஒரே பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருந்துச்சு போல். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கத்தஃபான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பியூர் எனிமீஸ் தானே, இவங்க முழுசாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ எப்போ என்னாச்சு, இப்போ அடிக்கடி அட்டாக் பண்ணுறாங்க, ஆட்களை பிரச்சனை இந்த மாதிரி வந்தோடனே அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சரி இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு 30 சஹாபாக்கள் அனுப்புகிறாங்களாம். அவங்க நினச்சா ஓகே இந்த ஒரு சின்ன கூட்டம் பிரச்சனை பண்ணிட்டு போலன்னு சொல்லிட்டு அந்த 30 சஹாபாக்கள் போனால் கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த 30 சஹாபாக்களும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து மௌத்தார மாதிரி நிலைமையாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு போகிற அப்போ தான் இந்த முஸ்லீம்களுக்கு தெரிய வருது, நம்ம வந்து இது பண்ணிட்டோம், நம்ம தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டோம், ஆக்சுவலி இவங்க கூட ஸ்ட்ராங்காக அண்ட் கூட பெரிய குரூப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமீடியட்டாக உடனே வந்து ஒரு 200 சஹாபாக்கள் அனுப்புகிறாங்களாம். அந்த 200 பேர் போன உடனே அதுக்கப்புறம் அந்த எதிரிகளுக்கு ஒரு சான்ஸுமே இல்லை, அடித்து துண்டக்கான துணியக்கான ஓடுறாங்க. அவங்களும் நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல, இந்த எதிரிகள் சொல்கிறேன். ஸோ இந்த 200 பேர் அனுப்புனாங்களா, இந்த படையில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசாமா இபின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு யார், அவங்க வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன். ஸோ கிட்டத்தட்ட இவங்களும் ஒன் ஆஃப் த கிராண்ட் சன் ஆஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கில் அவங்களோட அடாப்டட் சன்னோட சன் மாதிரி கிராண்ட் சன் கணக்கில். அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ரொம்ப பிரியம், ரொம்ப அவங்கள நேசித்தாங்க. ஸோ இவங்களே இந்த வாட்டி அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கு இந்த டைம் வந்து 17 வயசு. ஸோ உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி வந்து உஹுதில் பத்ர்லாம் வந்து அவங்களால கலந்துக்கிற முடியல, அவங்க அப்போ 13, 14 அந்த மாதிரி இருந்துச்சு. ஹந்தக் போரில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஹந்தக் போர் வந்து இட் வாஸ் நாட் ஃபுல் ஃப்ளெஜ் பேட்டில் கிடையாதுல்ல, அவங்க வந்து டிஃபென்சிவ் மோடில் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அஃபென்சிவ் ஆர் லைக் வெளிப்படையாக முழுமையாக ஒரு போரில் கலந்துக்கிறதுக்கு இப்போ தான் அவங்க வாய்ப்பு கிடச்சி போல். ப்ளஸ் இப்போ நீங்கள் எப்படின்னா அவங்க 17 வயசு, ஸோ நல்ல ஒரு இளைஞர்னால நம்மளுக்கு தெரியும் பிளட்டு சூடாக தான் இருக்கும் கரெக்டாக. ஐ வாண்ட் அச்சீவ் சம்திங், ஐ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உசாமா ரலியல்லாஹு வந்த இந்த போரில் இந்த 200 பேர் கூட்டத்தினர்களில் அந்த பனி முர்ரால், இந்த பனி கத்தஃபான் கிளான்லேருந்து ஒரு ஆள் இருந்திருக்கார் போல், ஒரு எதிரி. அவர் வந்து ஒன் ஆஃப் அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது, நீலாம் சின்ன பையன் நீ போப்பா அப்படின்னுமா ஏதோ வந்து அந்த அவங்களோட உசாமா ரலியல்லாஹு வயசை பற்றி கொஞ்சம் இழிவாக வந்து பேசியிருக்காரு. ஏதாவது சொல்லியிருப்பார்ல, சின்ன பையன் போடா அப்படின்னு ஸ்டாஃப்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல. இது சொன்னவொன்னு என்னாச்சுன்னா, உசாமா ரலியல்லாஹு ஆல்ரெடி இப்போது ஃபஸ்ட்டு இப்போ தான் அவங்களுக்கு ஒரு பேட்டில் இளம் ரத்தம் நல்லா சூடாக இருக்கும், இந்த ஆளை விடவே கூடாதுன்னு என்னாச்சுன்னா அவங்கள வந்து துரத்த ஆரம்பிச்சிடறாங்களாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு சஹாபி அவங்க தான் லீட் பண்ணியிருப்பாங்க, அந்த லீடர் ஆஃப் த குரூப்பு. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லோரும் என்னாலும் சரி பெரியக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருந்தால் சண்டை பிடிக்க போகிறோம், யாருமே பெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் உசாமா ரலியல்லாஹு அவங்க பீயிங் ஹூ ஹி வாஸ், அந்த இடத்துல அங்கே ஒரு இள ரத்தமாக இருந்தோடனே இந்த மாதிரி இந்த ஆள் சொன்னோடனே அவரை துரத்திட்டு போய் நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு பாயிண்டில் என்னாச்சுன்னா ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அந்த குரூப்பில் அந்த ஏரியா விட்டு ரொம்ப தூரம் போய் பாலைவனத்துக்கு நடுவில் போயிட்டு ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஆளை பிடிச்சிடறாங்க. உசாமா ரலியல்லாஹு பிடிச்சி நல்லா அடியை போட்டு அந்த ஆள் கடைசியில் கீழே விழுந்துடுறாரு. கடைசியில் என்ன, இப்போ உசாமா ரலியல்லாஹு அவங்க வெட்டினா முடிஞ்ச அந்த ஆள் இறந்து போகிறாரு. உசாமா ரலியல்லாஹு அவங்க வெட்ட வராங்களாம். அந்த நேரத்தில் வந்து அவர் திடீர்னு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி கத்துறாராம். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஷஹாதா, இஸ்லாமை வந்து ஏற்றுக்கிறவரை ஷஹாதாவை அவங்க கொடுத்துரு கலிமாவும் சொல்லிடுறாங்க. இது சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல உசாமா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, விடாமல் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவர் வந்து உயிருக்கு எப்படியா நான் இப்போ கொலை பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, அது தப்பிக்கிறதுக்காக தான் அவர் வந்து இது சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உசாமா ரலியல்லாஹு அவங்கள கொலை பண்ணிடுறாங்களாம். இப்போ என்ன இருக்குதுன்னா, இப்போ உசாமா ரலியல்லாஹு இந்த பக்கம் போயிட்டாங்களா. ஸோ என்னாச்சுன்னா ரொம்ப தூரம் துரத்திட்டா, என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் போயிருச்சான். இந்த பக்கம் இப்போ என்ன இருக்குது, இப்போ இந்த முஸ்லீம்கள்லாம் வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஃபதக்கில் ஜெயிச்சுட்டு எளிமையாக துரத்திட்டாங்க. இப்போ கேம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கிளம்பி இப்போது இதுக்கு போகணும், மதீனாக்கு போகணும் கரெக்டாக. அப்போ என்ன ஆகுது, இந்த கேம்பில் இந்த எக்ஸ்பெடிஷனோட லீடர் சரியாவோட லீடர் வந்து காலிப் இப்ன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு சஹாபி. இவங்க என்னென்னா வந்து ஜெயிச்சா யூஸ்வலாக எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, உசாமா ரலியல்லாஹு ரொம்ப நேரமாக காணோம், எல்லோரும் தேடி போகிறாங்க, எங்கடா ஆளை காணோன்னு சொல்லிட்டு. அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா ரலியல்லாஹு எவ்வளோ பாசமாக நேசமாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துல உசாமா ரலியல்லாஹு ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்தாஃபில்லா அந்த இடத்துல அவங்க ஷஹீதாக இருந்தாங்கன்னா கூட அவங்க இந்தளவுக்கு பயந்துருக்க மாட்டாங்க. ஷஹீத் ஓகே, பட் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரசூலாட்ட போய் சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியுதா? யாரை சொல்ல வி மிஸ்ட் ஹிம், வி லாஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற ஒரு ஆளை, எஸ்பெஷலி அது யாராக இருந்தாலுமே, அது எந்த சஹாபியாக இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ என்னாச்சுன்னா எல்லாருக்கும் பயங்கர டென்ஷனு, ஒரு பயத்துலேயும் ஒரு என்னடா ஒரு குழப்பத்தையும் உட்காந்துருக்காங்க உசாமா ரலியல்லாஹு. ஸோ இந்த விஷயங்கள் அவங்க காணாமல் போயிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா இருட்டினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் வராங்களாம். வந்து பார்த்தா எல்லோரும் பயங்கர டென்ஷன்லேயும் வந்து எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து
காலிப் இந்த லீடர் இருக்காங்களா, அவங்க வந்து நல்லா சத்தம் போடுறாங்க, நீ என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண, நம்ம ஒன்றா தானே இருக்குன்னு சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உலகெல்லாம் யாராக இருந்தாலும் லீடர் அதுக்கு தான் இருக்காங்க, சொல் பேச்சு கேட்காம போட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இது பண்ணலன்னு சொன்னோன்னே அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி வந்து அந்த ஆள் என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசிட்டாரு, அதனால் நான் அவரை துரத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னாச்சுன்னா ஃபுல் கதையை சொல்கிறாங்க, நான் துரத்திட்டு போனேன், கடைசியில் அவரை அடிச்சு பிடிச்சி அவர் கீழே விழுந்துட்டாரு, அப்போ நான் அவரை வெட்ட போனேன், அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலிப் ரலியல்லாஹு கேட்குறாங்களா, ஓ அது சொன்னோடனே உன் கத்தியை உள்ளே வச்சுட்டு இல்லை, நீ ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போது உசாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்கன்னா, இல்லை அவரை வந்து ஒரு வழி பண்ணி அவர் உண்டு இல்லைன்னு சொல்லி ஆக்கி அவர் மரணத்தை அவர் ருசிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை சொன்ன உடனே பக்கத்தில் இருக்க சஹாபாக்கள் எல்லாரும் வந்து லைக் சத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா நீ ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் உசாமா ரலியல்லாஹு அவங்க பண்ண ஒரு விஷயத்தோட அந்த வெயிட்டே அவங்களுக்கு புரியுது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே அவங்க ஹி buried his head in his handsன்னு போட்டிருக்குது. நம்ம வைப்போம், ஆஹா என்னடா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தலையை அப்படியே வந்து நம்ம கையில் வைப்போம்ல, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல சுத்தமாக சாப்பிட மனசு போய் அவங்க சாப்பிடாம கிளம்ப புரியும்ல, ஏன்னா என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, எப்படா இப்போ ரசூலாட போய் ஃபேஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, இந்த சஹாபாக்கள் இருந்தாங்க கூட கொஞ்சம் வயசில் அதிகமாக இந்த சஹாபாக்கள் கொஞ்சம் நிறைய பாத சஹாபாக்கள், அவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி முன்னாடி சில சஹாபாக்கள் இருந்திருக்காங்க போல். இது இந்த இடத்துல முஸ்லீம்ஸ்னு போட்டிருக்குது. அவங்க எப்படின்னா இதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் ஷஹாதா சொன்ன எதிரிகளை அவங்க கொலை பண்ணிடுறாங்க. அந்த இதுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வஹீயும் இறக்கியிருக்கிறான். பட் ஏன்னா அந்த இடத்துல வந்து எப்படின்னா அந்த சஹாபாக்கள் எப்படின்னா இங்கே மென்ஷன் இருக்கிறது, அவங்க வந்து எப்படின்னா கடைசி நிமிஷத்தில் அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களோட சொத்து சுகத்தை பாதுகாக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அண்ட் இவர் ஷஹாதா சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த சொத்து சுகம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் ஜஸ்ட் இட்ஸ் அந்த சடன் நேரத்தில் ஒரு எடுக்கிற டெசிஷன் தான். இட்ஸ் லைக் ஸ்பிளிட் செகண்டில் வாட் டெசிஷன் யூ டேக். அந்த நேரத்தில் ஒரு செகண்டில் நமக்கு வந்து ஆஹா இது போயிருமோ, அண்ட் அவர் எப்படியோ போய் தானே சொல்கிறாரு, அவர் சும்மா இஷ்டத்துக்காக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வெட்டிடுவாங்கல்ல. இது வந்து ஷைத்தானோட ஒஸ்வாஸ். இந்த ஷைத்தான் நம்ம காதில் வந்து சில விஷயத்தை நம்மளுக்கு எப்படி தோதா மாதிரி பேசுவான். ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த இது மட்டும் இந்த போர் கொள்ளைகள்லாம் காணாமல் போயிடும், பட் எப்படியே அவர் பொய் தான் சொல்கிறார், வெட்டி விட்டுற உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணுவான்ல. இது நம்மளால் இமேஜின் பண்ணால் நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்மளுக்கு இதெல்லாம் புரியும் நம்மளுக்கு. ஸோ என்னாச்சுன்னா வந்து இந்த மாதிரி சில சஹாபாக்கள் சில பேரை வந்து ஒரு 2 சஹாபாக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வஹீ இறக்கியிருக்கிறான். ஸோ பேசிக்காக உசாமா ரலியல்லாஹு பண்ணதும் அந்த சஹாபாக்கள் பண்ணதும் வந்து உசாமா ரலியல்லாஹு வந்து போர் கொள்ளைக்காக பண்ணல, பட் அவங்க ஆனருக்காகவும் பண்ணாங்க லிட்டில் பிட். ஏன்னா அவங்க மெயினாக துரத்தி வெட்ட போனதே என்னென்னா இவங்களை இழிவுபடுத்தினது தான். கரெக்டாக அல்லாவோட காரணத்துக்கு பண்ணியிருந்தாலும், பட் இந்த இடத்துல லா இலாஹ இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபைனலி ஸ்டில் ஹி கண்டினியூட்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ஆனர் தான். ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த ஆயத்து வந்து அவங்களுக்கும் பொருந்ததுங்கிறது அந்த சஹாபாக்களுக்கு புரிய வந்துச்சு. ஸோ அந்த ஆயத்தை என்ன நம்ம பார்ப்போம். ஸோ சூரா அன்-நிசா 4வது சூறாவில் 94வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக நீங்கள் சென்றால் போர் முனையில் எதிர்படுபவர் நம்பிக்கையாளரா நிராகரிப்பாளரா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களில் எவரேனும் தம்மை நம்பிக்கையாளர் என்று உங்களுக்கு அறிவிப்பதற்காக உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களிடமிருந்து இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்ப பொருளை நீங்கள் அடைய கருதி நீ நம்பிக்கையாளர் அல்ல என்று அவர்களை கூறி வெட்டி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் அடையலாம். இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறே பயந்து இஸ்லாமை வெளியிட்டு கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். அதன் பின்னரே நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக ஆனீர்கள். ஆகவே போர் புரிவதற்கு முன்னதாகவே உங்கள் முன் இருப்பவர்கள் நம்பிக்கையாளர்களா இல்லையா என்பதை தீர விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஸதகல்லாஹுல் அஸீம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து ஒரு போருக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து மேபி அவர் மறைச்சி மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து இஸ்லாமை வெளியே காட்டாமல் அவருக்கு பயந்து மேபி உங்களுக்கு மட்டும் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சலாம் சொல்லலாம். இந்த மாதிரி எந்த ஒரு தருணத்துலையும் அவர் இஸ்லாமை சொல்லலாம். அண்ட் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், ஒரு காலத்தில் நீங்களும் இப்படி தானே இருந்தீங்க,
மக்கால் இருக்கும்போது எல்லாம் மறைச்சி இஸ்லாமை வெளிப்படையாக பண்ணலைல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் மதீனாக்கு வந்து அந்த மாதிரி காலகட்டத்துக்கு அப்புறம் தானே இஸ்லாமை எல்லோரும் வெளிப்படையாக பண்ண ஆரம்பிச்சிங்க. எல்லோரும் பயந்து நின்று. அப்போ அந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மேலே ஒரு கருணை காமிச்சான்ல. ஸோ இந்த இடத்துல ஹீஸ் யார் என்னன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒருத்தர் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு லைக் நன் ஆஃப் யூ நோ, ஐ நோ இட். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஜஸ்ட் ஒரு வேகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ரொம்ப ஒரு கடுமையாக பேசுகிறான். லைக் ஸ்ட்ரிக்டாக சொல்ல நீங்கள் இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு உசாமா அழைத்தனோட இப்போ மதீனாக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு, சரியா உசாமா உட்காருங்க, சொல்லுங்கள் இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. அவங்க பேரப்புள்ள தானே, பேரப்புள்ளிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்னா ஃபஸ்ட்டு போருக்கு போயிருக்காரு. ஸோ உசாமா எல்லா கதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் உசாமா அழைத்தனோம் அதே மாதிரி கிளம்புனதுலேருந்து யாரை சொல்ல இது இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சு ஃபுல்லாக சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அவங்க சொல்கிறாங்க, யாரை சொல்ல இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார், அவர் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னார், அதனால் நான் அவரை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களா, யா உசாமா, அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூடயா நீங்கள் அவரை வெட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போது உசாமா ரலியல்லாஹு சொல்கிறேன்னு, யார சொல்லா, அவர் வந்து நான் வெட்ட போகிறேன்னு தெரிஞ்சு அதுக்கு தப்பிக்கிறதுக்காக தான் அவர் சொன்னார் யார சொல்லா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்போ ரசூல் சொல்கிறாங்களா, அப்படியா, ஓ நீங்கள் அவர் இதயத்தை திறந்து நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற உண்மையை நீங்கள் பார்த்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவு டு யூ நோ வாட் இஸ் இன் இஸ் ஹார்ட், அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதயத்தை திறந்து நீங்கள் பார்த்தீங்க, அவர் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக சொன்னாங்க, அல்லாஹ் மேலே அச்சத்தால் சொல்லலைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து லைக் கொஞ்சம் இந்த இடத்த அவங்க ஸ்டர்னாக சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணது தப்பு, யூ ஆர் நாட் த ஜட்ஜ் ஆஃப் திஸ். அவங்க லா இலாஹா இல்ல சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இஸ்லாமுக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் தான். அவங்க பொய்க்காரனாகவே இருந்தாலும் அது அல்லாஹ்வோட விஷயம். அல்லாஹ் உங்களை வந்து அல்லாஹ்வோட பாதையில் தான் சண்டை பிடிக்க சொன்னான், அல்லாஹ்வோட பாதையில் வந்தவங்கள சண்டை பிடிக்க சொல்லலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து உசாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார சொல்லா, இனிமேல் நிச்சயமாக யாருமே லா இலாஹா இல்ல சொன்னால் நான் சத்தியமாக அவங்கள வெட்டவே மாட்டேன் யார சொல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிற்காலத்தில் இதை பற்றி பேசும்போது கூட உசாமா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்களா, அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நான் என்னோடய ஆசை என்னென்னா, அப்போ தான் நான் முஸ்லீம் ஆயிருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் இஸ்லாமுக்கு வந்து ஏற்றுக்கிட்டாருனா, அவர் பழைய விஷயத்தை விட்டுட்டு உண்மையை புரிஞ்சு அல்லாவை அறிஞ்சு இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாருன்னா அவரோட முன் பாவம் எல்லாம் அழிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் லைக் அந்த நேரத்தில் ஐ வாஸ் லைக் அப்போ நான் ஃப்ரெஷ்ஷான முஸ்லீம் ஆயிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். After his return from Khaybar, the Prophet himself stayed in Medina for 9 months. Despite the lesser campaigns, the truce to the south and the victory to the north made these 9 months a time of relative peace and prosperity, though the wealth which had been won from the garden of the Hijaz gave rise also to certain problems. Umar came one morning to the house of the messenger, and as he approached, he heard the sound of women's voice raised to a pitch which he considered to be unseemly in the prophetic presence. The women were moreover of Quraysh, that is of the emigrants, which confirmed his opinion that they were learning bad ways from the women of Medina, who for generations had been less restrained and more self-assertive than the women of Makkah. The Prophet hated to refuse a request, as well they knew, and they were now asking him with some insistence to give them various garments which had come to him as part of his fifth in the spoils of war. There was a curtain spread across part of the room, and when Umar's voice was heard asking permission to enter, there was a sudden total silence, and the women hid themselves behind the curtain with such speed that he entered to find the Prophet speechless with laughter. "May God fill thy life with laughter, O Messenger of God," he said. "Wondrous it was," said the Prophet, "how these women who are with me even now, how speedily upon hearing thy voice they were gone behind that curtain. It is rather thy right, not mine, that they should stand off thee, not of me," said Umar. Then addressing the woman, he said, "O enemies of yourself, fear you me and fear you not God's messenger?" "It is even so," they said, "for thou art rougher and harsher than God's messenger." "That is true, O son of Khattab," said the Prophet. Then he added, "By him in whose hand is my soul, if Satan found that thou wert travelling upon a certain path, he would choose to go himself by any other path but thine." The newly won wealth and the consequent easing of the situation
encouraged even Ayman to ask the Prophet for a favor. She had long felt the need of a camel that she could call her own, and now she went to him and asked him to give her a mount. He looked at her seriously and said, I will mount thee on the child of a camel. O Messenger of God, she exclaimed, thinking that he meant a calf, that is not meat for me, I want it not. I will not mount thee, he said, save on the child of a camel. And so the altercation continued until a smile on the Prophet's face made her realize that he was teasing her and that every camel is necessarily the child of a camel. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த ஹைபர் போர் முடிஞ்சு இப்போ இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் பார்த்தோம்ல. ஸோ இப்போ இந்த 6 சரியாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்கிற இந்த பனி கத்தஃபானே ஒரு வழி கொண்டு வந்தாச்சு, கீழே இப்போ குறைஷும் வழிக்கு வந்தாச்சு. இப்போ என்னாச்சு, நார்த் அண்ட் சவுத் இப்போ மதீனாவை சுற்றி கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸான ஒரு டைமாக இருக்குது. அண்ட் அதிகமாக வளம் நிறைஞ்ச ஒரு நேரமும் இருக்குது. அண்ட் அதிகமான ப்ராஃபிட்ஸ், ஏன்னா இப்போ ஹைபர்லேருந்து என்னாச்சு, அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதிகமான வெல்த், இதை வாட்டி மதீனாலையும் சரி முஸ்லீம்களுக்கும் சரி ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அவங்க வந்து இவ்வளோ வெல்த் திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து காசு பணம் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது, நிறைய கிஃப்ட்ஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ என்னாவது, இந்த விஷயம் வர ஆரம்பித்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போகும்போதே சொன்னாங்க, ஞாபகம் இருக்குது தான் உங்களுக்கு, அதிகமான வெல்த் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா, பட் இது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த காசு ரிலேட்டடான பிரச்சனை. ஒரு நாள் என்னாச்சா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க போல். ஒரு நாள் போகிறாங்க. அப்போ போனால் என்னாச்சுன்னா, ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து சில பெண்கள் இருக்காங்களாம். அந்த பெண்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் சத்தம் கூடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கணக்குப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காங்க. ஏன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அவ்வளோ கண்ணியமாக மரியாதையாக பேசணும்ல. இந்த பெண்கள் வந்து இல்லை அது இது எங்கள் அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாய்ஸை உயர்த்தி பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்போ என்னாச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்னொரு விஷயம், ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் நாளாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க போல். இந்த மதீனா வந்ததுக்கப்புறம் மக்காவில் இருந்த இந்த குறைஷ் பெண்மணிகள் இருந்தாங்களே, இந்த அவங்களோட ஒன்றா வந்த முஹாஜிரும், அவங்க மனைவிமார்கள், அவங்க பிள்ளைகள்லாம், அவங்க எல்லோரும் என்னாச்சுன்னா இந்த மதீனாவில் இருக்க பெண்களை பார்த்து நிறையா வந்து கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க. இந்த கெட்ட பழக்கம்னு எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எப்படின்னா இந்த குறைஷில் இந்த மக்காவில் இருக்கும் போது மென் வந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க, டாமினண்ட் அண்ட் கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக, அண்ட் விமன் வந்து ரொம்ப அமைதியாக எப்போ அந்த மாதிரி இருப்பாங்களாம். மதீனாவில் சிச்சுவேஷன் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்துச்சு போல். அண்ட் அதோட சைக்காலஜி நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா மதீனாவில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, பொதுவாக பேட்டில் யத்ரிபில் சொல்கிறேன், இப்போ பிஃபோர் இஸ்லாம் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் இஸ்லாம் வந்து மதீனா வந்து கம்ப்ளீட்டாக பிளட் ஷெட்டு, வார் இப்படி தான் கிடந்துச்சு. அவங்க புருஷன் உயிரோடு இருப்பாரான்னு சொல்ல முடியாது, அவங்க மகன் உயிரோடு இருப்பாரான்னு சொல்ல முடியாது, காலையில் உயிரோடு இருக்கிறோர் நைட்டு உயிரோடு திரும்பி வருவாரான்னு முடியாது, போர்லேயே வாழ்ந்தாங்க. ஸோ நேச்சுரலி அந்த பெண்கள்லாம் எப்படின்னா வந்து தே ஹாவ் டு பிகம் ஸ்ட்ராங். இதில் வந்து ஒரு சைக்காலஜி என்னென்னா, பெண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு பெண்களையும் வித்தியாசமாக தான் படைச்சிருக்காங்க. அது யாருமே அகென்ஸ்டாக சொல்ல முடியாது. ஆண்கள் ஜென்ரலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருப்பாங்க, பெண்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப கேரிங் நேச்சராக இருப்பாங்க. புரியுது? அவங்களோட ஜென்டில்னஸ் இருக்கும், அவங்களோட கருணை அதிகமாக இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அந்த கருணை கம்பேர்ட் டு பெண்கள் பக்கத்துலேயே இல்லை. அவங்களோட கருணையும் அவங்களோட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது அதுதான். பட் இந்த இடத்துல இப்போ என்ன எத்திரிபிள் என்னாச்சுன்னா, இந்த பெண்கள் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க ஆண்களை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ண முடியாது. அது அவங்களோட நிலைமையே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் பாதி பேர் இறந்து போயிடுவாங்க, அவங்க பிள்ளைங்க காலையில் வருவாங்களா. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க கேரக்டரே அந்த பெண்களோட இன்னேட் நேச்சரே அவங்களோட சாஃப்ட்னஸ் தான். அதுதான் அவங்களோட ஒரு அழகே. அதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அழகு இல்லைன்னு அந்த மாதிரி சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு ஜென்ரல் ஆப்சர்வேஷனாக சொல்கிறேன். ஸோ அந்த பெண்களோட அந்த இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் நேச்சராக போயிட்டாங்க. புரியுதுல? ஏன்னா ஒரு கல் அவங்க மனசை கல் ஆக்கிக்கிறணும். ஏன்னா அவங்க புருஷன் உயிரோடு இருப்பான்னு தெரியாது, மகன் உயிரோடு இருப்பான்னு தெரியாட்டா, அந்த நேரத்தில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே தே கேன் லிவ். இல்லைனா வந்து என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அவங்க வாழ முடியாதுல்ல. ஸோ என்ன ஆச்சுன்னா, நேச்சுரலாக இந்த யத்ரிபில் இருக்க பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தாங்களாம். இது வந்து இந்த ஆப்வியஸ்லி இந்த குறைஷ் மக்களுக்கு வரும்போது, ஐம் டாக்கிங் அபவுட் த முஸ்லிம்ஸ், முஹாஜிரூனுக்கு வரும்போது இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஏன்னா அங்கே இப்படி இருக்காங்க இங்கே இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழக்கம் என்னாச்சு, இப்போ ஸ்லோவாக வந்து இந்த முஹாஜிரூன் பெண்களுக்கும் நம்ம மக்காலேருந்து வந்த பெண்மணிகளும் அவங்களும் அந்த ஸ்டைலாக கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுகிறது, கொஞ்சம் இதாக அவங்க மக்கள் இருக்கும்போது பண்ணதே இல்லையா. ஸோ என்ன இருக்குதுன்னா, இந்த இடத்துல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன ஆச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தெரியும்ல, அந்த போர் கொள்ளைகள்லையும் சரி இந்த ப்ராஃபிட்ஸில் வந்து 1/5 வந்து
டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். அவங்க வந்து அவங்க சதகா பண்ணுறதுக்கு அவங்களோட குடும்பத்தோட நிலை இதுக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் அழகான கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான துணிகள்லாம் வந்துச்சான். இதை வந்து இந்த பெண்கள் வந்துட்டு யாரை சொல்லலாம், நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, இதை எங்களுக்கு இந்த துணியை கொடுங்க, அந்த துணியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 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 பாசத்தோட யூஸ்வலாக வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் சைல்டு வந்து ஒரு செல்லமாக வந்து கத்தி ஒரு யூஸ்வலானா ஏன் ஃபாதர் அண்ட் சைல்டுன்னு சொல்லலாம், யூஸ்வலாக ஃபாதர் அண்ட் சைல்டு வந்து ஹையில் டிசிப்ளின் இருக்கும். பட் ஒரு கிராண்ட் ஃபாதரும் ஒரு கிராண்ட் சைல்டும் எடுக்கும்போது அதில் பவுண்ட்ரிஸே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அது பாசத்தால் அந்த கிராண்ட் ஃபாதரும் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு கிராண்ட் மதரும் அலோவ் பண்ணுவாங்க, அந்த கிராண்ட் சைல்டும் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கல்ல. அந்த மாதிரி என்னாச்சுன்னா இந்த பெண்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது, இந்த பெண்கள் வந்து ரசூலுல்லாஹி யாரை சொல்ல எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ வாசலில் வந்து உமர் அலித்தனம் வந்தவங்க வந்து டோரை தட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்களாம். உமர் அலித்தனம் சத்தம் கேட்ட அந்த செகண்டே அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக பொட்டுன்னு வாயை மூடிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படின்னா ஒரு கர்டன் இருக்குமா, ஓகேவா, அது ஒரு கர்ட்டனில் அந்த 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 பக்கம் வர மறைஞ்சிச்சு போல குடுக்குன்னு ஓடி போய் இந்த எல்லா பெண்களும் அந்த கர்டன் மட்டும் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம். உமர் அலித்தனம் அப்புறம் அனுமதி வாங்கிட்டு உள்ளே வராங்களாம். உள்ளே வந்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்களாம். அப்போ வந்து அப்புறம் உமர் அலித்தனம் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வாழ்க்கையை எப்பயுமே சந்தோஷமாக சிரிக்க உங்களை எப்பயுமே சிரிக்க வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, உமரே என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்களா, இப்போ தான் என் கூட ஒரு 4-5 பெண்மணிகள் வந்து என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, உங்கள் சத்தத்தை கேட்ட உடனே அந்த கர்டன் பின்னாடி இப்படி ஒழிஞ்சிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களாம். அப்போ உமர் அலித்தனம் வந்து நம்மளுக்கு தான் உமர் கேரக்டர் தான் தெரியும்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், இது உங்களோட ஹக்கு, இது ஏன் ஹக்கு கிடையாது, அவங்க உங்களை பார்த்து தான் பயப்படணும், என்னை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த கர்டன் பின்னாடி இருக்கிற பெண்களை வந்து ஆப்வியஸ்லி இங்கே இருந்துட்டு சொல்கிறாங்களாம், ஓ எனிமி ஆஃப் யுவர் செல்ஸ், ஓ லைக் கிட்டத்தட்ட சும்மா லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி இந்த இல்லாத பயம் ஏன் மேலே பயப்படுறீங்க நீங்கள், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி தைரியம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா மீனிங் லைக் ரசூலுல்லாஹ்க்கு தான் நீங்கள் பயப்படணும், எனக்கு பயப்படுறீங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி நான் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கீழ்ப்படிஞ்சு அவங்க பேசுகிறாங்க. அப்போ உள்ளே இருக்க பெண் அவங்கள பதில் சொல்கிறாங்க, அவங்க விடலை, உமர் ரலியல்லாஹு விடலை, ஆமாம் நாங்கள் உங்களுக்கு பயப்பட தான் சொல்கிறோம், நீங்கள் உங்களை மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு மொரட்டுக்காரன் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாஃப்டான கிடையாது, நீங்கள் ரொம்ப மொரட்டு, நீங்கள் உங்களை பார்த்து எனக்கு பயம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்றாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டினியூ பண்ணிட்டு, ஆமாம் இப்னு கத்தாப் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங், நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் ஆமாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சர் இருக்க தான் செய்யுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், ஷெய்தான் மட்டும் நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போகிறீங்கன்னு உங்களை பார்த்தான்னா ஷெய்தான் வந்து அந்த பாதையை விட்டு வேறு எந்த பாதையிலான போவோம் உங்கள் பாதையில் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு பாயிண்டில் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பேசியிருப்போன்னு ஆசைப்பட்றேன். நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ்வலாக வந்து சஹாபாக்களை பற்றி நான் ரீசெண்டாக மற்ற ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்களை வளர்க்குறாங்க. இப்போ ஹீ இஸ் நாட் ஆஸ் அ டீச்சர், ஹீ ஹேஸ் டு க்ரோ எவ்ரி ஒன் இந்த கம்யூனிட்டி. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஆளோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இஸ்லாமின் பக்கம் அதை யூஸ் பண்ணி அது எப்படி அவங்கள இஸ்லாமில் அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரப்பான்னு சொல்லிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்களே தவிர அவங்க ஒரு ஆளோட ஸ்ட்ரென்த்தை வந்து மாற்ற மாட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சினாரியோ எடுத்துப்போம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொல்லும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், நீங்கள் ரொம்ப ஒரு கொஞ்சம் மொரட்டான ஆள் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஆமாம் உமரே நீங்கள் மொரட்டான ஆள் தான். இதே நம்ம நார்மலாக தான் என்ன சொல்லியிருப்போம், நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்களேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக நம்ம என்ன சொல்லியிருப்போம், கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்களே, நீங்கள் ஏன் ரொம்ப மொரட்டாக இருக்கீங்க, ஏன் அப்படி மொரட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஜஸ்டிஸ், அவங்களோட அந்த ஸ்ட்ராங் நேச்சரோட பாசிட்டிவாக எடுத்து காட்டுறாங்க. He didn't ask him to be Abu Bakr Siddiq ரலியல்லாஹு. கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபூ பக்கர் சாஃப்ட்டு, உமர் ரலியல்லாஹு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த பெண்கள் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் ஸ்ட்ராங் தான், பட் இதோட பாசிட்டிவ் என்னதுன்னா ஷெய்தானே உங்களை பார்த்து நடுங்குறான். நீங்கள் ஒரு பாதையில் நடந்தீங்கன்னா ஷெய்தான் அந்த பாதையில் வரமாட்டான்னு சொல்கிறாங்கன்னா he is like use this strong character of yours in Islam அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியூட்டி. அவங்க எல்லாரையும் அவங்க வளர்க்கும் போது, அண்ட் திஸ் இஸ் வாட் வி ஷுட் லேர்ன். நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம வளர்க்கும் போதும் சரி, நம்ம ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்தாலும் இல்லை வாழ்க்கையில் நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்கள மாற்றுறதை விட
அவங்கள்ட்ட இருக்கிற பியூட்டியை வந்து எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணலாம், அதை எப்படி இன்னும் வந்து இஸ்லாமின் பக்கம் அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கலாம். அல்லாஹ் வந்து உமர் ரலியல்லாஹு ஜஸ்டிஸ் வாஸ் ஹிஸ் பவர், சூப்பர் பவர். அபூபக்கர் சாஃப்ட்னஸ் வாஸ் ஹிஸ் சூப்பர் பவர். அவங்கள அபூபக்கர் போய் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்கன்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரி இவங்களை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்கன்னு சொன்னால், தென் தட் இஸ் கவுண்டர் பேலன்சிங். அவங்க இல்லாத ஒரு ஆளை அவங்க ஆக சொல்கிறாங்க. பட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பண்ணலை. அதுதான் அதோட பியூட்டி ஆஃப் இந்த ஏன்னா இது ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க சொன்னாங்களே இட் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த பாயிண்ட் சொல்லணும்? ஆமாம் உமரே, நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டாக லாஜிக்கலி இதை நம்ம லாஜிக்கல் சென்ஸில் இப்படி தான் நம்ம புரிய முடியும். திஸ் இஸ் சம்திங் ஐ தாட் இட் வாஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல். சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸோ இப்போ இந்த பெண்கள் வந்து என்னதுன்னா கேட்குறாங்க, யாரோ சொல்லுவாங்க இது வேணாம் அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த பெண்கள் பண்ணலை. இப்போ ஹைபருக்கு அப்புறம் அதிகமான இந்த சொத்து சுகம்லாம் வர ஆரம்பிச்சோடனே எல்லோரும் வந்து எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு அது வேணும். சரி, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசைகள் வர ஆரம்பிக்குது. இது எப்படின்னா எய்மன் ரலியல்லாஹு இருந்தாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதர் ஆஃப்டர் மதர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள வளர்த்தவங்க கூட. ஸோ அவங்களும் வந்து எப்படின்னா ஈவன் ஷீ கேம் அப்படின்னு போட்டிருக்குதுன்னா, ஸோ எய்மன் ரலியல்லாஹு வந்து அவ்வளோ லைக் அந்த இதில் வாழ்ந்த அவங்களுக்கே இப்போ ஒரு தேவைன்னு வரும்போது அவங்கள ரசூல் வந்து யாரை சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு ஒட்டகமே எனக்கு இருந்ததில்லை, எனக்கு வந்து போகிறதுக்கு வரதுக்கு ஒன்றுமே வசதிக்கு ஒரு ஒட்டகமே இருந்ததில்லை, எனக்கு ஒரு ஒட்டகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு ஒரு ஸ்டர்னாக பார்த்துட்டு வந்துட்டு சீரியஸாக முகத்தை வச்சு சொல்கிறாங்களா, யா எய்மனே, உங்களுக்கு நான் ஒட்டகம் தரேன், ஆனால் ஒரு குழந்தை ஒட்டகம் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. அப்போது எய்மன் வந்து யாரை சொல்லா, நீங்கள் கண்டுக்குட்டி எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு சரிப்பட்டு வராது, அப்போ எனக்கு அது மானா அப்படி அது எனக்கு வேணான்னு சொல்லும்போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது, நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை ஒட்டகம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா. அப்போ யாரை சொல்ல, இல்லை எனக்கு வேணாம். அப்போ இவங்க மாற்றி இல்லை உங்களுக்கு இதுதான் தருவேன், இல்லை வேணாம் யாரை சொல்ல எனக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ சடனாக அந்த ரசூல் சீரியஸாக முகத்தை வச்சுருந்தாங்களா, திடீர்னு லைட்டாக அப்படியே சிரிக்கிறாங்களாம். சிரித்த உடனே எய்மன் எனக்கு புரிஞ்சிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விளையாட்டுட்ருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டகமும் ஒரு தாய்க்கு குழந்தை தானே, அது எவ்வளோ பெரிய குழந்தை ஒட்டமாக இருந்தாலும் அந்த தாய்க்கு அது குழந்தை ஒட்டகம் தானே. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டுருந்தாங்க, நான் உங்களுக்கு ஒரு குழந்தை ஒட்டகம் தான் தருவேன்னா, ஃபார் அ மதர் ஈவன் 70-year-old சன் இஸ் அ சைல்டு தான் அந்த ஒரு கணக்கில் அவங்க சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபன் சைடு. அண்ட் நான் இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் சைடு. ஸோ ஃபன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கனால நம்ம யோசிப்போம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக இருப்பாங்க போல். கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க. இந்த பார்த்தோம்ல, இது நக்கல் அடிக்கிறது, இது ஒரு விளையாட்டுத்தனம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பார்த்தேன். ஒரு வாட்டினாச்சா, இது இந்த டைமில் நடந்துச்சுன்னு சொல்ல, பட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னாச்சா, ஒரு வாட்டி வந்து 2 பேரும் வந்து பேரிச்சப்பழம் ஈத்தப்பழத்தை வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, 2 பேர் சாப்பிட்டு அவங்க எப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் அவங்க டேபிள் இருந்துச்சு, அந்த டேபிளில் வந்து ஈத்தப்பழத்தை 2 பேரும் வச்சுட்டு இருக்காங்க போல். டேபிளில் தரையோ எங்கே உட்காந்துருந்தாங்களோ ஃப்ரண்ட்டில் ஈத்தப்பழ கொட்டையை வச்சுருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து ஃப்ரண்ட்லேருந்து சஹாபாக்கள் வந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு சஹாபாக்கள் வந்தோடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்களாம், இந்த ஈத்தப்பழ கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சடனாக அவங்க சாப்பிட்ட கொட்டையும் சேர்ந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டாங்களாம். தள்ளி வச்சுட்டு அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்களா, இந்த பாருங்கள் ரசூல் எனக்கு ஈத்தப்பழமே கொடுக்காம எல்லா ஈத்தப்பழத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா, அலியை பாருங்களேன், அவர் ஈத்தப்பழத்தை சாப்பிட்டு அவர் கொட்டையை முழுங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஜஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்சோ ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் நிறைய ரெக்கார்டெலாம் இருக்காது, பட் ஹீ வாஸ் அ ஃபன் பர்சன், ஹீ வாஸ் அ சாஃப்ட் பர்சன். இந்த இடத்துல அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மாதிரி ரஃப்பான ஆள் கிடையாது, அவர் சாஃப்டான ஆள், நாங்கள் அவங்கள்ட்ட உரிமை எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. தட் வாஸ் ஹிஸ் கேரக்டர், பீயிங் ஹூ ஹி வாஸ், பீயிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் ஹி ஹேட், that's how he carried himself. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதில் நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. On another day, however, Umar found the Prophet in less good humor, with his head resting on his hands, which was against his cheek. "O Umar," he said, "they ask of me that which I have not." He had said on his way to Khaybar, speaking of the increase of the riches that the promised victory would bring to Medina, "It will not be good for you." It was as he had said, and this applied to his own household as well as to the others. Until then, the Prophet and his family had lived a life of utmost frugality. Aisha said that before Khaybar, she had not known what it was to eat her fill of dates. Such was the poverty of their ever-increasing dependence that the Prophet's wives had only asked him for what they needed, and not always that. Things that could be dispensed with were given away, or else sold so that the money could be charitably spent.
But the Prophet now had the pleasure of giving presents to his wives, and they, for their part, were not slow in learning to ask for more, which sometimes created problems, because equity demanded that what was given to one must be given to all. At the same time, they began to take advantage of his indulgence in other ways. One day, Umar rebuked his wife for something and she sharply answered him back. And when he expostulated with her, she replied that the wives of the Prophet were in the habit of answering him back, so why should she not do the same? And there is one of them, she added, meaning their daughter, who speaks unto him her mind unabashed from morning till night. Greatly troubled by this, Umar went to Hafsa, who did not deny that what her mother had said was true. Thou hast neither the grace of Aisha nor the beauty of Zainab, he said, hoping to shake her self-confidence. And when these words seemed to have no effect, he added, Art thou so sure that if thou angers the Prophet, God will not destroy thee in his anger? Then he went to his cousin Salama and said, Is it true that you speak your minds unto God's messenger and answer him without respect? By all that is wonderful, said Salama, what call hast thou to come between God's messenger and his wives? Yes, by God, we speak unto him our minds, and if he suffers us to do so, that is his affair, and if he forbids us, he will find us more obedient unto him than we are unto thee. Umar felt that he had gone too far, and that the reproof was just, but there could be no doubt that all was not well in the Prophet's household. ஸோ இப்போ நம்ம வந்து சில கொஞ்சம் ஒரு ஃபன் இன்சிடென்ட்ஸ், ரொம்ப ஃபன்னாக கொஞ்சம் லைட் இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கரெக்டாக உமர் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் வந்துச்சு. இன்னொரு நாள் இதேமாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உமர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போகிறாங்களாம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் சோகமாக இருந்துட்டு அவங்க கன்னத்தில் வந்து இப்படி கையை வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களாம். அப்போது வந்து பேசும்போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, யா உமரே, என்கிட்ட இல்லாததெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்க மனைவிகளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் போட்டிருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி இந்த ஹைபரில் போகும்போதே சொன்னாங்கல்ல, இந்த அதிகமான சொத்து சுகம்லாம் வரும், ஆனால் அது நம்ம நல்லதாக இருக்கான்ட்டு. அந்த ஒரு சினாரியோ வந்து இப்போ மதீனா பூரா வந்து எல்லாருக்கும் அதோட விளைவுகள் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வந்து மதீனா ஹைபர் ஒரு பெரிய சக்ஸஸ், நிறைய வெல்த் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் அது வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சான். இது வரைக்கும் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எல்லா மனைவிகளும் உள்ளதுலேயே ஃப்ரூகேலிட்டின்னு போட்டிருக்குது. ஃப்ரூகேலிட்டின்னா ரொம்ப லைக் பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்கிறோம்ல, எல்லாம் பார்த்து ஒரு ரூபாயும் பார்த்து செலவு பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும், கரெக்டாக என்ன தேவையோ அது மட்டும்தான், அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாம் என்னாச்சுன்னா, எல்லா மனைவிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி எல்லாருமே வந்து பொதுவாகவே மதீனால அப்படி தான் எல்லாமே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஏழ்மையில் வாழ்ந்தாங்க, நிறைய பேர் சிரமங்கள் இருந்தாங்க. அண்ட் எப்படின்னா மதீனால அது மட்டும் இல்லாமல் வளர்ந்துட்டு வேறு இருந்துச்சுல, ஹுதைபியாவுக்கு அப்புறமே அப்படி டபுள் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதிகமான ஆட்கள் இப்போ ஹிஜ்ரத் பண்ணி வேறு ஊர்லேருந்து வராங்க, மக்கள்லேருந்து வராங்க, அந்த ஊர்லேருந்து இங்கேருந்து வராங்க, நிறைய ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சோடனே ஸோ எல்லாருக்கும் பற்றாக்குறையாக இருக்கும்போது அப்படி எப்படி நம்ம மட்டும் சாப்பிட்டு மற்றவங்கள பட்டினியில் விடலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே தானம் தர்மம் பண்ணுறதுலேயும் அதிகமாக அந்த மாதிரி நிலமையில இருந்தாங்க. ஆயிஷா நாயகி ஒரு பிற்காலத்தை சொல்லி காட்டுறாங்களாம், இந்த ஹைபருக்கு வரைக்கும் அவங்க வயிறு நிறைய ஒரு ஈத்தப்பழம் கூட அவங்க சாப்பிட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஹைபருக்கு அப்புறம் தான் வயிறு நிறைய சாப்பிட்றது தான் இதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே வந்துச்சான். ஸோ என்னாச்சு, இந்த மனைவிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் எந்த அளவுக்குனா, வீட்டில் ஏதாவது சாமானை கொடுத்து தானம் பண்ண முடிச்சுன்னா இருக்கிற அத்தியாவசிய பொருளை தவிர்த்து கொஞ்சம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாய் இருக்குது, அதை கூட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்து வந்து அந்த அளவுக்கு தானம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ என்னாச்சு, இந்த ஹைபர் வந்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிகளுக்கு கிஃப்ட் கொடுக்குற நிலமை. இப்போ அத்தியாவசிய தேவைகள் போக, அவசியமான தேவைகள் போக, லக்ஸரி வந்துட்டு கிஃப்ட்டுங்கிற லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ என்னாச்சு, இந்த மனைவிகளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சோன்னே அப்போது ஆப்வியஸாக இப்போ எல்லாருக்கும் தெரியும் வெல்த் வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் ஆசைகள், எனக்கு இது வேணும், இது கொடுத்தா நல்லா இருக்குமே, அது கொடுத்தா நல்லா இருக்குமே. இது நேச்சுரல் தான், இது யாருமே வந்து தப்பு சொல்கிறதுக்கு குறை சொல்கிறது. திஸ் இஸ் ஹவு ஹியூமன்ஸ் ஒர்க் ஆல்சோ. நம்ம ஆசைப்பட மாட்டோமா, எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு நல்ல ஜூஸ் குடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மனைவி கிஃப்ட் கொடுத்தா, ஆனால் இப்போ என்ன ஆகுது, இப்போ இதெல்லாம் இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, அவங்களுக்கு கொடுத்தீங்க எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மனைவிகளும் வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல எப்படின்னா, மேபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிஃப்ட் அன்னைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மனைவி வேறு ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி மேபி ஒரு காசு எக்ஸ்ட்ரா வந்துருக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக காசு வந்தோடனே அவங்க அது காசில் புரண்டு வாழல,
அவங்க சதக்காவும் அதில் தான் மெயினாக இருந்தாலும் இது வந்து இப்போ சரி கொஞ்சம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தினம் எக்ஸ்ட்ரா என்கிட்ட மிஞ்சிருச்சு, சரி நான் இன்றைக்கி வந்து யாரோ 2 மனைவி நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மேபே அந்த மாதிரி நிலைமை இருக்கலாம். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எல்லா மனைவிகளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சான். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இது வந்து மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா அவங்க அதான் சொல்கிறாங்க, என்கிட்ட இல்லாதது கேட்குறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்களால முடியுமோ அங்கங்கே அவங்க பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சரி கொஞ்சம் இவ்வளோ தானம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி எனக்கு கையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு இது மிச்சம் இருக்குது, இதை வச்சு நான் எதாவது வாங்கி கொடுக்குறேனே, அன்றைக்கி யாராவது வாங்கி கொடுப்பாங்க, அடுத்து இன்னொரு கொஞ்சம் மிஞ்சிருக்கும் வேறு ஒரு மனைவி கொடுப்பாங்க. பட் எல்லாருமே ஒரே டைமில் வந்து கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டி இது மட்டும் இல்லாமல் இப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் என்னாச்சா, உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டில் வந்து அவங்க மனைவியோட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ பேசுவோம், அப்போ மனைவிட்டு வந்து ஏதோ வந்து ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க போல். அப்போ அவங்க மனைவி அவங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்களாம். நீங்கள் தான் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு நார்மல் தானே இந்த கான்வர்சேஷனில், ஸோ நீங்கள் தானே பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போது உமர் ரலியல்லாஹு வந்து என்ன நீ எதிர்த்து பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க போல். இட்ஸ் லைக் இது நம்ம அதான் சொன்னோம்ல ஆல்ரெடி, இந்த மக்கா அண்ட் மதீனா உமனுக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி என்ன நான் சொல்கிறேன் ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற அவங்க எதிர்த்து பேசுகிறது ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ அவங்க சொல்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளே அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுகிறாங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்புறம் அவங்க சொல்கிறாங்களா, அதில் வந்து ஒருத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகளை பற்றி பேசுகிறாங்க. யார்? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அதில் ஒருத்தி இருக்கிறா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் மனசில் என்ன தோணுது எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணா. இதை வந்து உமர் ரலியல்லாஹு கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப என்னடா, அவங்க தரப்புலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மரியாதை குறையக்கூடாது, அதுதான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்துலையும் இந்த இடத்துல. ஸோ அவங்க தரப்புலேருந்து என்னென்னா வந்து எப்படி இந்த மாதிரி ரசூலாட்ட பேசலாம்னு சொல்லி அவங்க நேராக போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க மகள்கிட்ட போய் கேட்குறாங்களா, நீ இந்த மாதிரி வந்து இஷ்டப்படி ரசூலாட்ட பேசுறியோ, அவங்க என்ன பேசினாலும் பதில் சொல்லி எதிர்த்து பேசி இந்த மாதிரி பதில் சொல்கிறியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அம்மா சொல்லிட்டு சரி நான் அப்போ பேச தான் செய்கிறேன், எல்லாருமே பேச தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ டிஃபென்ஸ் பண்ணுறாங்க போல். அப்போது இவங்க வந்து எப்படின்னா, மக மேலே ஒரு பாசம் ஒன்று இருக்குது, ரசூல்லாவே மரியாதை குறையக்கூடாது, அப்போ மகளை வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணணும், இது வந்து பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஐஷா மாதிரி ஒரு கிரேஸ்ன்னு போட்டிருக்கு, ஐஷா அளவுக்கு உனக்கு ஒரு ரசூல்லா உன் மேலே அந்த மாதிரி பாசமும் வைக்கல, ஜெயினப் மாதிரி அழகு நீ கிடையாது, எந்த தைரியத்தில் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கண்ணா. இதை வந்து அவங்க எப்படின்னா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பிரேக்கர். சரி, இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் பிரேக்கர் ஆல்சோ ஒரு வார்னிங். இந்த பாரு, அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயும் பண்ணலான்னு நினைக்காத, அதை பண்ணி தப்பிக்கலான்ட்டு. அண்ட் நமக்கு இந்த லாஜிக்கு புரிஞ்சிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் வச்சுருக்கிறோம்னு வச்சுப்போமே, அந்த ஆள் வந்து ஒரு தப்பு பண்ணால் நம்ம வந்து சில டைம் அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக. கம்பேர் டு நம்மளுக்கு ஒரு பிடிக்காத ஆள் வந்து ஒரு தப்பு பண்ணுறாருன்னா அவர் வந்து அடித்து நாசம் லைக் அட்டாக் பண்ணி அவர் எப்படியாச்சும் தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு இது ரொம்ப பாசமாக நம்ம ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஆள் பண்ணும்போது சரி ஓகே விட்டுரும் அப்படின்னு சொல்லி விடுவோம்ல, அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க காட்டுறாங்க. நீ ஐஷாவும் கிடையாது, ஜெயினபும் கிடையாது, நீ எதை வச்சு நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. ஆனால் ஹஃப்ஸா ஐயா அந்த இடத்துல அசரவே இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் சரி இன்னொரு ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணாங்க. சரி ஓகே, இந்த ஆங்கிள் இல்லையா, இன்னொரு ஆங்கிள் ட்ரை பண்ணுறேன். நீ அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நீ கோவப்படுத்திட்டா அல்லாஹ் உன்னை வந்து அழிச்சிட மாட்டான்னு உனக்கு அந்த பயம் இல்லையா, அல்லாஹ்வோட கோவம் மேலே வந்து நீ அழிஞ்சிருவேன்னு சொல்லுங்க, அந்த பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்க அசரலை இந்த சென்ஸ் லைக் இட்ஸ் லைக் நம்ம இதான் வந்து நம்ம போன செஷன்லேயும் சொன்ன மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டு த வேர்ல்ட், உலகத்துக்கே அவங்க உம்மத்துக்கே வந்து ஹீ இஸ் த தூதர், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுக்கு நம்ம அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி நம்ம அவங்கள பார்க்கணும், சரியா. பட் மனைவிகள் அப்படின்னு வரும்போது அதில் வந்து சில டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதை வந்து அந்த மனைவிகளை தவிர்த்து வேறு எந்த ஹியூமன் பீயிங் பண்ணாலும் அவர் டைரெக்டாக குஃபர் பண்ணுறாரு. ஏன்னா ரசூல்லாவை எதிர்த்து பேசுகிறதுங்கிறது குஃபர் தான். இட் இஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிஸ்பிலீஃப் எக்ஸப்ட் பெர்மிஷன்ஸ் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப்ஸ். ஆனால் அது அளவோட எப்படின்னா ரசூல்லாட்ட
ஏதோ அவங்க சொன்னால் வந்து இந்த மாதிரி அது கணவன் மேலே எடுக்கிற உரிமை, அது வந்து ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் மேலே எடுக்கிற உரிமை கிடையாது, அவங்களோட கணவன் மேலே எடுக்கிற உரிமை. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது வந்து எப்படின்னா ரசூலுல்லாக்கு 2-3 ரோல். ஆப்வியஸ்லி he has to be a father, he has to be a prophet, he has to be a husband. ஹஸ்பண்டாக இருக்கு. இப்போ நான் ரசூலுல்லா, நீ என்ன சொன்னாலும் என் மனைவி கேட்கணும், நான் வந்து இவனை இப்படி பண்ண சொன்னால் பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. ரசூலுல்லாவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட டியூட்டிஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த கணக்கில் வந்து that is the difference between a wife and anyone else of the Muslim, any other Muslim in the whole universe. அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அவங்க ஹப்சன் ஆகிட்டு பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி, இது எப்படியாச்சும் இதை வந்து ஒரு அவங்க எப்படின்னா வந்து நம்ம ரசூல்லா வீட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உம்மு அலித்தனோட போகிறாங்களா. உம்மு அலித்தன் வந்து உமர் அலித்தனோட கசினாகவும் இருந்திருக்காங்க. ஹிஸ் கசின்னு போட்டு ஐ திங்க் இட் வாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசின் உம்மு அலித்தனுக்கு போகிறாங்க, கசின் அண்ட் இப்போ ஒய்ஃப் ஆல்சோ, ரைட். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரசூல்லாட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களோ, நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு வந்த மாதிரி பேசுகிறீங்களோன்னு சொல்லும் போது அப்போ உம்மு அலித்தனை சொல்கிறாங்களா, ரசூலுல்லாக்கும் அவங்க மனைவிகளுக்கும் நடுவில் நடக்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன? ஆமாம், நாங்கள் அவங்க மனசுக்கு படி பேசுவோம், அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது அவங்களோட விஷயம், அவங்க டீல் பண்ணிக்கணும், அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அண்ட் அவங்க எங்களை பண்ண வேணான்னு சொன்னால் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் இதுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கு அவசியம் இல்லை, அது விஷயம், இது எங்கள் குடும்பத்தோட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொன்னோடனே உமர் அலித்தனுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்ட், நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் போயிட்டேன், நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன், நான் அவங்க சொன்ன நியாயம்தான். ஆனால் இதில் மெயின் பாயிண்ட் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் கிளம்பிட்டு இருக்குது. அது வந்து யார் வந்தாலும் உள்ளேருந்து சொல்யூஷன் தான் வருமே தவிர வெளியேருந்து நோபடி கேன் இன்வால்வ் இன் திஸ். அது வந்து முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன் உமர் அலித்தனுக்கு முழுக்க தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் அவங்களால பண்ணவும் முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கிடுவோம். இந்த சாப்டர் இன்னும் 2 பேஜ் இருக்குது. பட் அந்த பேஜ் வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஸோ அதை நம்ம பேசினா நம்ம இப்போ இந்த இதில் முடிக்க மாட்டோம். ஸோ அதை ஆரம்பித்து பாதியில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அது நம்ம இன்ஷால்லா அடுத்த செஷனில் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதோட உங்கள் யாருக்கு எந்த டவுட்ஸ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் இன்ஷால்லா. ஓகே, இதுக்கு மேலே உங்கள் யாருக்கு எந்த டவுட்ஸோ ஃபீட்பேக் இல்லைனா நம்ம துவாக்கு போவோம். உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமீன்னு சொன்னீங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار السالمين، وأدخلنا الجنة بالسلام من آمنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أعوذ بك من الهم والحزن، وأعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال، ونعوذ بك من عذاب القبر، ونعوذ بك من النار، وأعوذ بك من فتنة المحيا والممات، ونعوذ بك من فتنة المسيح الدجال. اللهم أكفني بحلالك عن حرامك، وأغننا بفضلك عمن سواك. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي. ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا آمنا فاغفر وارحم وأنت خير الراحمين. يا الله يا رحمن يا رحيم. வானங்களையும் பூமியையும் இவையிலுள்ள அனைத்தையும் படுத்த ஆட்சி செய்ய உனக்கு எல்லா புகழும். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் மீதும் அவங்க குடும்பத்தார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தை இறக்கப்பையா. யா அல்லாஹ், எங்கள் பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த எல்லா நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தை இறக்கப்பையா. யா அல்லாஹ், அவங்க அன்பு குடும்பத்தார்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்கள் மீது எங்கள் குடும்பத்தார்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களோட நண்பர்கள் குடும்பத்தார்கள், உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லீம் மூமின்மார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தை இறக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எடுத்துரைப்பட்ட ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும், ஜின்களின் சேட்டைகளை விட்டும், பலா முசீபத்துக்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், ஏழ்மையை விட்டும், தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்து. யா அல்லாஹ், பிறர் உன்னுடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும், ஷிர்க்கை விட்டும், முஷ்ரிக்கீன் எங்களை பாதுகாத்து. யா அல்லாஹ், இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமின் 5 தூண்களை விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், பிறருக்கு உதவியான மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. நாயனே, பிறர்கள்
குறைகளோ தவறுகளோ செய்யாமல் நாங்கள் எப்பொழுதும் நேரான வழியில் எங்களை ஆக்கி வைத்து நேரான உண்மையான முஸ்லீமாக மூமினாக எங்களை வாழ வைப்பாயா யா அல்லாஹ். உண்மையான முஸ்லீமாக மூமினாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கலிமாவை கூறிய வண்ணத்திலே உன்னை வணங்கி கொண்டு இருக்கும் வண்ணத்திலே எங்கள் மௌத்தை கொடுத்து எங்கள் பர்சாக் வாழ்வை எங்கள் கபூர் வாழ்க்கையை அழகான சொர்க்கத்தின் பூங்காவாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். மறுமையில் எங்களை எழுப்பப்படும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை நாவாலும் மனசாலும் கூறிய வண்ணத்திலே எங்களை எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ். உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்களை எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ். எல்லாம் எழுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலிருந்து மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை தந்தல்வாயா யா அல்லாஹ். அவர்களை ஷஃபாத்தை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாய். நான் ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கருணை இன்றி எங்கள் சொர்க்கம் இல்லை யா அல்லாஹ். உன்னுடைய கருணைக்காகவே நாங்கள் வாழ்கிறோம். உன்னுடைய கருணையை நாடியே நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை கொண்டே எங்களுக்கு சொர்க்கம் இருக்கா அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தல்வாயா நாயனே. யா அல்லாஹ் உங்களுடைய ரிதுவானை அடைந்த மக்களாகவும் உன்னுடைய ரிதுவானை அடைந்த மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாய் யா அல்லாஹ். நீ இல்லாத இடம் எங்களுக்கு ஆகிரத்தில் எங்களுக்கு வேணாம் யா அல்லாஹ். உன் கூடவே இருந்து அது சந்தோஷமாக நாங்கள் ஏற்றக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாய் நானே. அதாவது மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லே உன்னுடனும் உன்னோட நபிமார்களுடனும் உன்னோட ஹபீப் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவும் அனைத்து உன்னோட நல்லடியார்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அனைவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை மறுமையில் எங்களுக்கு அந்த ஜன்னத்திலே தந்தல்வாயா நாயனே. உன்னை நாங்கள் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கும் மக்களாக எங்களை ஆக்கி வைத்து அதில் மனம் குளிர்ந்த மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். நீ எங்களை பொருந்தி கொண்ட மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா நாயனே. யாரெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திற்கு ஏதேனும் தவறுகளோ குறைகளோ செய்து விட்டால் இந்த செஷன்ஸ்லையும் செய்து விட்டால் நீ மன்னித்து விடியாளா தண்டித்து விடாத நாயனே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யாருமே எங்களோட துவா கேட்க சொன்னார்களோ அவர் மனசில் இருக்கிற கவலைகளையும் சரி சிரமங்களையும் சரி அவர்களின் ஹாஜத்துகளையும் சரி வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு கஷ்டத்திலே இருக்கின்றார்களோ அவர் வெக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர் அனைவரோட ஹலாலான ஹாஜத்துகளையும் ஹலாலான துவாக்களையும் கபூல் செய்வாயாக நாயனே. அவர்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான கருணையை காட்டி வைப்பாயா யா அல்லாஹ். அவர்கள் பாவங்களை முழுமையாக மன்னித்தல்வாயா நாயனே. யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் சந்தோஷமான நிம்மதியான பரக்கத்தான ரஹ்மத்தான வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் தந்தல்வாயா நாயனே. யா அல்லாஹ் மறுமைக்காகவே முழுமையாக வாழ்கிறோம் யா அல்லாஹ். இந்த உலகத்தை வெற்றியை தந்தல்வாயா நாயனே. முஸ்லீம்களுக்கு காஃபிர்கள் மீது வெற்றியை தந்தல்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய மக்கள் உன்னுடைய உம்மத்து உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் ரொம்ப சிரமத்தில் இருக்கியா அல்லாஹ். இந்த ஒப்ரஸர்ஸ்லேருந்து எங்கள் பாதுகாத்தல்வாயா நாயனே. இந்த ஒப்ரஸர்ஸ் அனைவர்களும் ஹிதாயத்தை தந்தல்வாயா யா அல்லாஹ். யாரெல்லாம் ஹிதாயத்துக்கு தகுதி இல்லாமல் இருக்கின்றார்களோ உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய விஸ்டமில் யாரெல்லாம் அதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை நீ அழித்து விடியா அல்லாஹ். அவர்களை நாசமாக்கி விடியா நாயனே. யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் இந்த தாங்கக்கூடிய சக்தியும் பொறுமையும் தந்தல்வாயா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த ஆப்ரேஷன்ஸில் இறந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை தந்தல்வாயா நாயனே. உயர்ந்த சொர்க்கத்திலே அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கைகளே இம்மையிலும் மறுமையிலும் தந்தல்வாயா நாயனே. ரப்பி ஸித்னி இல்மா எங்கள் எல்மையை அதிகப்படுத்திக் கொள்வாயா நாயனே. இந்த செஷன்ஸில் யாரெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அவர் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயா அல்லாஹ். அனைவருக்கும் பரக்கத்தான ரஹ்மத்தான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமைத்தல்வாயா நாயனே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் எங்களுடைய இந்த யூனிட்டியை என்றென்றும் நீடித்து நிலைக்கூடிய யூனிட்டியாக ஆக்கி வைப்பாயா நாயனே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்கபல்லல்லாஹு மின்னா வ மின்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் சந்திப்போம்.